ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான நம்ம வாழைத்தண்டு பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடு தான். இது காய் முதல்ல நான் அரிஞ்சு வச்சுருக்கத வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். இது நல்லா நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ரொம்ப நாளைலாம் வேக வைக்க தேவையில்லை. இது அடித்தண்டுனால கொஞ்சம் கருப்பாக தெரியுது. இளந்தண்டுங்கிறது பார்த்திங்களா, மேல் தண்டுன்னு சொல்லுவாங்க. இது சின்னதாக மெல்லிசாக இருக்கும் இல்லையா, அதுதான் பச்சடிக்கு பொதுவாக நல்லாயிருக்கும். அது ரொம்ப கிடைக்கல. நாங்கள் எப்போதும் சாம்பாருக்கு வாழைத்தண்டு வாங்கிறதுனால இந்த காயே இருந்ததுனால இதிலே செய்யலாமேன்னு நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு மேல் தண்டு கிடச்சதுன்னா உங்களுக்கு அதில் செஞ்சு பாருங்கள், இன்னும் சுவை நல்லாவே இருக்கும், சட்டுன்னு வெந்துடும். இப்போ இந்த தண்டை நம்ம இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஆவி காட்டினாலே போதும். அதை நம்ம பூவந்தண்டு செய்யும்போது நார் அதிகமாக இருக்கும். நமக்கு மொந்தந்தண்டு கிடச்சதுன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை மார்க்கெட்டில் வாங்கினது தான், நம்ம வீட்டில் மரம் இல்லை. அதை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியை லைட்டாக பிழிஞ்சிடணும். தண்ணியோடு போட்டோம்னா சொதன்னு இருக்கும், டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது தண்ணி பிழிஞ்சி நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும். உப்புலாம் நான் சேர்க்கல, சும்மா தண்டை வேக வச்சு நம்ம எடுத்து பிழிஞ்சிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ முதல் நாளையே தயிருக்கு உர ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நான் என்கிட்ட கொஞ்சம் தண்ணி மோராக தான் இருக்குது, ரொம்ப கெட்டியாக இல்லை. நம்ம கெட்டியாக இன்னும் கொஞ்சம் பால் தண்ணியை சேர்க்காமல் உர ஊற்றி வச்சுருந்தோம்னா இது சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம அடுப்பு வேலை ஒன்றும் கிடையாது, சும்மா தாளிக்கிறது மட்டும்தான். இது கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளித்து மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். அந்த மிளகா இதுக்கு பரவிடுன்றதுனால நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். வேணால் பச்சை மிளகா சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தயிரை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தயிரில் உப்பு சேர்த்தாலே போதும், வாழைத்தண்டை சேர்க்க தேவையில்லை. அதுக்கு உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம தயிருக்கு அவ்வளோ உப்பும் இழுக்காது, அப்புறம் வாழைத்தண்டும் இழுக்காது. அதனால் நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அது அது போட்டு பிழிஞ்சு விட்டு நல்லா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம கடுகு தாளித்து கொண்டு சேர்த்துணும், அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். நான் அதுக்கு வாழைத்தண்டு பச்சடி ரொம்ப சூப்பராக பொருத்தமாக இருக்கும். அப்புறம் வாழைத்தண்டு இந்த மாதிரி உடம்பு சூடில் உள்ளவங்க, டயட்டில் இருக்கிறவங்களாம் என்ன செய்யலான்னா, நம்ம சும்மாவே கிண்ணத்தில் வச்சுட்டு பவுலில் குழந்தைங்க போட்டு கொடுத்தாவே சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி வச்சும் சாப்பிட்டோம். அப்போ எல்லாம் பரிமாறுதான் ஸ்பூனாலே எடுத்து சாப்பிட்டுடலாம். இல்லை சாப்பாட்டுக்கு வேண்டுறவங்கன்னா அப்படி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க, நமக்கு எப்படி விருப்பமோ சாப்பிட்லாம். இது நம்ம ஒரு 11 மணி அளவில் இந்த மாதிரி கூட சுகர் உள்ளவங்க, அப்புறம் சும்மாவே எல்லாம் டயட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். மெயினாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்புறம் இன்றைக்கி நான் கொண்டக்கடலை அப்புறம் தான் கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வறுத்துட்டு காரக்குழம்பு தான் அதுக்கு. ஆனால் காரக்குழம்புக்கு மெயின் டிஷ்ஷாக நான் வாழைத்தண்டு பச்சடி தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அடிக்கடி வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம கேரட்டு இதெல்லாம் வெள்ளரி இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா, வெங்காயம்லாம் போட்டு. ஆனால் வாழைத்தண்டு அவ்வளோ யாரும் செஞ்சுருக்க மாட்டோம். இது நாங்கள் கிராமத்தில் பக்கத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆண்டி செய்வாங்க, அவங்க சொல்லி கொடுத்தது. அதை நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு